மனைவியை மாடியிலிருந்து தள்ளியதாக புகார் எழுந்ததை அடுத்து கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், என்ன நடந்தது? தற்பொழுது இது தொடர்பாக மனைவி என்ன புகார் தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வேலூர் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் சலாம். இவருடைய 21 வயது மகள் நர்கீஸ். இவர் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் ஒரு புகார் மனு ஒன்றை கொடுத்திருந்தாங்க. என்ன புகார்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலையைச் சேர்ந்த தமிழ்நாடு காவல்துறையில உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய பாபா என்பவரோட மகன் காஜா ரஃபீக் தனக்கு கடந்த 2023 திருமணமாச்சு. தொடர்ந்து பெற்றோரோட தூண்டுதல் பேர்ல தன்னுடைய கணவர் காஜா ரஃபீக் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாம கடந்த மாதம் 3ஆம் தேதி மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்ய முயற்சி செய்ததுல தன்னுடைய இடுப்பு மற்றும் இடது கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை எடுத்து வரும்னு சொல்லி அந்த புகார் மனுவில் தெரிவிச்சிருந்தாங்க. உடனடியா மாவட்ட ஆட்சியர் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும்னு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அரியூர் காவல் நிலைய போலீசார் அந்த சம்பந்தப்பட்ட காஜா ரபீக் என்பவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கொலை முயற்சி, வரதட்சணை கொடுமை, பெண் வன்கொடுமை உள்ளிட்ட சட்டங்களின் கீழ் வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தினை தொடர்ந்து வழக்கு பதிவு பண்ணதுக்கு பிறகு காஜா ரபீக் கைது செய்யப்பட்டு வேலூர் கூடுதல் மகிழா நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் கைது செய்யப்பட்ட காஜா ரஃபீக் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறதாகவும் போலீசார் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.